ஹாய் மக்களே! இன்னைக்கு நாங்க பட்டு எல்லாரும் சேர்ந்து காளான் பிடுங்க கிளம்பிட்டோம். அதாவது மழை நின்று 4 நாள் ஆயிட்டு. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அந்த இடம்லாம் நல்லா காஞ்சிட்டு. அதனால் கொஞ்சம் பிடுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் காளான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் விரிஞ்சாலும் பரவாயில்லன்னு பிடுங்கி இன்றைக்கி கூட்டு வச்சு ஒரு வீடியோ போட ஐடியா போட்டாச்சு. சரியா? ஆனால் காளான் ரொம்ப நல்ல காளான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. விழு 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 விழுன்னு இருக்குது. அதான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம். பட்டு எவ்வளோ ஈஸியாக பிடுங்க பார்த்தீங்களா? பட்டு இப்போ நாங்கள் பிடுங்கிருக்க காளான் கூட்டு வைக்க தான் யூஸ் ஆகும், பொரிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகாது. அதுவும் கழுவணுன்னா அதை கொஞ்சம் நம்ம நல்லா ரொம்ப நேரம் தண்ணியிலலாம் போட்டு வைக்காமல் லேசாக மண்ணெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணியை தொட்டு தொட்டு லேசாக கழுவணும். அப்போ தான் அது நல்லா தண்ணி குடிக்காது, நம்மளுக்கு சாப்பிடக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு கழுவுனோம்னா தண்ணி நிறையா குடிச்சிடும், ரொம்ப டேஸ்ட் இருக்காது. அதனால தான் முதல்ல மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படி ஒரு கழுவி எடுக்கணுன்னே மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது காளான் நல்ல காளான்ல ஒரு வண்டு வரும். அந்த வண்டு முட்டை விட்டு வச்சுனாக்கி புழு வரும். புழு சாப்பிடக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். அதனால் அந்த வண்டுலாம் இருக்கா இல்லையான்னு பார்த்து க்ளீன் பண்ணுங்கள், உங்களுக்கு காளான் அப்படி கிடச்சினா. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால தான் நாங்களே கூட்டு வைக்க ஐடியா போட்டோம். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, வெளு வெளு வெளின்னு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கூட்டு வச்சு வீடியோ போட ஐடியா போட்டாச்சு. கையை பற்றிலாம் செத்து போனால் பன்னிக்குட்டி மாதிரி இருக்குதுலாம், ஊறுபட்ட வியாதி. அதான் கை கால் எல்லாம் நீர் போட்டு வீங்கி போயிருக்கு, பார்க்க எனக்கே சகிக்கலை. சரி, இப்போ இந்த காளான் நல்ல வெள்ளையாக இருக்குன்னா வீடியோவில் ஒரு மாதிரி கலரில் அழுக்கு கலரில் தெரியவா, ஆனால் நல்லா சுத்த வெள்ளையாக தான் இருக்குது. என் பட்டுவும் நாங்களும் சேர்ந்து க்ளீன் பண்ண அதை பிக்க ஆரம்பித்தாச்சு. பட்டிக்கு சிரிப்பா பதியலா, அவன் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தானா இப்படி தான் உளுந்து உளுந்து சிரிக்க மாதிரி சிரிப்பான். என் பட்டு பிடிச்சி தரதுனால காளான் கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கேன். எப்படி பிக்க பற்றியலா? இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு கடுகு போடணும். கடுகு போட்டு வெடித்த பிறகு கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறமா இஞ்சி போடணும். இஞ்சி போட்டுட்டு அது பிறகு வெள்ளைப்பூடு. உள்ளி நீல வாக்குலையும் வெட்டலை, குட்டியாகவும் வெட்டலை, அது ஒரு ஷேப்பில் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் அரைச்சி விழுதாக போட்டாலும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். சப்பாத்தி, ஆப்பம், தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்படி சும்மா கூட்டு மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். அதான் இப்போ நம்ம உள்ளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டாச்சு. உள்ளி கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே என்றைக்குனாலும் மசாலா போட்டுறணும். எந்த பொரியலாக சரி, குழம்பா இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, கிரேவியாக இருந்தாலும் சரி, அப்படி போட்டுறணும். இப்போ அதுக்கு மசாலா மஞ்சத்தூளும் வத்தல் தூளும் மல்லித்தூளும் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. வேறு இஞ்சி பூண்டு இவ்வளோதான் போட்டிருக்கேன். பெருசாக வேறு ஒன்றும் போடல, போட்டால் நல்லாவும் இருக்காது. அதனால் இப்படி பண்ணியாச்சு. இந்த எண்ணெயில் வசங்கும் போது அந்த வாசனை நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இனிமேல் தான் தக்காளி போடணும். தக்காளியை போட்டு கொஞ்சம் நல்லா வேக விடணும். இப்போ அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா அது களை மாதிரி முழிச்சிட்டு கிடக்காது, அதனால் முழிச்சிட்டு கிடக்கும் துண்டு துண்டாக. அதான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அது பிறகு காளானை போடணும். காளான் சீக்கிரமே வெந்துடும், அதுக்காக தான் தக்காளி வேகிறதுக்காண்டி தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ காளான் 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் என்ன செய்யணும்னா காளானை லாஸ்ட்டு சீக்கிரம் வந்துடுறதுனால நம்ம இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு தான் காளானை போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளைலாம் ஒரு நாளைக்கு 5 நேரம் 6 நேரம் இப்படி கூட்டு வைப்போம். அப்போ இப்படி இவ்வளோ காளான் பறக்கக்கூடிய ஐடியாலாம் எங்களுக்கு தெரியாது.
ஒட்டு காளான் ஒரு இடத்துல இவ்வளோ நிறைய முளைக்கும் எடுக்கும்னு தெரியாது. அதனால் கொடை காளான் தான் கிடைக்கும். ஒரு கொடை காளானை பிடிச்சிட்டு வந்து உள்ளி நிறையா போட்டு நானும் எங்கள் மாமியாவும் கூட்டு வச்சு தின்னுட்டு அடுத்தால தேடகு போயிடுவோம். சின்ன வயசில் ஃபுல்லாக வேலையே தான் எனக்கும் எங்கள் மாமாவுங்களுக்கும். ஒரு நாளைக்கு 5 வாட்டி 6 வாட்டி கூட்டு வைப்பான். தின்போம் போயிடுவோம், மறுபடியும் போயிடுவோம். காட்டுக்குள்ளே சுற்றினா எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால தான் அப்படி இப்படி போகிறது. ஆனால் இப்போ ஊர்பட்ட வியாதி ஆனாலும் போயிடுவேன். போயிட்டு வந்து கை கால் வலிக்கு அப்படி இப்படி சொல்லுவேன். இப்போ வந்து கூட்டு ரெடி ஆகிட்டு பார்க்கறக்கே அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இப்படி கிடச்சினா சாப்பிடுங்க. இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பட்டுக்கு ஃபஸ்ட்டு இன்னைக்கு தான் காளான் கூட்டு கொடுக்க போகிறோம். இவ்வளோலாம் சுட்ட காளானும் பொரிச்ச காளானும் சாப்பிட்டா இன்றைக்கி தான் கூட்டு வச்ச காளான் சாப்பிட்றா பட்டு.